உங்க கனவு பேசுறேன். தவமாயுதம் இருந்து சேரன் சார் கூட, அழகிய தமிழ் மகன் விஜய் சார் கூட, சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான் கூட, இப்படி எவ்வளவோ படங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சாலும் எனக்குன்னு ஒரு அறிமுகம் உங்க வீட்டு பிள்ளையா உங்க முன்னாடி என்னை கொண்டு வந்து நிக்க வச்சது நம்ம தென்றல் தாங்க. அதில் நடிச்சிட்டு இருக்கிற கனவு தாங்க பேசுறேன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள், சீரியல்கள் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட ஒய்ஃபும் ஒரு நல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட 2 பேரோட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. ஏன்டா இவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருக்கு, ஏன் இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்னதான் வந்து மனித வாழ்க்கையில் வந்து சிறப்பாக போயிட்டு இருந்தாலும் இடையில பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி வந்த பிரச்சனை தான் என்னோட நண்பர் ஒருவர். அதாவது நான் உண்டு, என் வேலை உண்டு, படத்தில் போய் நடிச்சுட்டு வந்தோமா, ஒரு வருமானம் வந்ததா, ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்களா, அந்த வருமானம் வச்சுட்டு அழகாக குடும்பத்தை நடத்தி போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா எங்களோட வருமானமும் செலவும் சரியா இருக்கும். ஒரு சின்ன சின்ன தொகைகள் மீறும். அதை வந்து நாங்கள் போட்டு வச்சு குடும்பத்தை நடத்திட்டு போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க. நண்பர்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் அறிமுகமானாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நண்பா வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு எல்லா பணமும் போட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கூட மட்டும் இருந்தால் போதும், எனக்கு தேவையான ஆலோசனைகள் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் முதல் மாதம் பார்த்தீங்கன்னா சும்மா நான் போயிட்டு வருவேன், அவர் கேட்பாரு, சொல்லுவேன், எங்கேயோ கூப்பிடுவாரு, நான் போயிட்டு வருவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 10,000 ரூபா கொடுப்பாரு. ஒரு மாதம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், 10,000 ரூபா கொடுப்பாரு. சும்மா போயிட்டு ஒரு 10,000 ரூபா கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தது. திரும்ப அப்படியே அடுத்தடுத்த மாதங்கள் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000, 30,000, 50,000 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாரு. பரவாயில்லையே, எந்த வேலையும் செய்யாமல் பணம் வருதுன்னு சொல்லி அவரை நம்பி போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் இருக்குங்க, வந்து கேட்டாரு, நண்பா இது பிசினஸ்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வருமானம்லாம் போதுமா அப்படின்னு கேட்டாரு. நண்பா தேவைக்கு அதிகமாகவே வருமானம் இருக்கு, போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு, இது போல அடுத்து புதுசாக வந்து இன்னொரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 4.5 லட்சம் ரூபாய் எனக்காக நீங்க கரட்டி கொடுத்தா போதும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு உங்களுக்கு ஒரு 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்க கையில கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் கேட்டேன், அது எப்படி ஒரு 4.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு 4 மாசத்துல 10 லட்ச ரூபாய் எப்படி கையில கொடுப்ப, எதுவும் நீ இல்லீகலா எதுவும் பிசினஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை நண்பா, ஒரு பொருள் வந்து மொத்தமா வருது ஏர்போர்ட்ல இருந்து, அந்த மாதிரி அதாவது பில்லோட தான் வருது, அதை வாங்கி கம்பெனியில வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், என் கையில இவ்வளவு பணம் இருக்கு, நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுல போட்டு அந்த பிசினஸை வந்து எடுத்து பண்ணி ஒரு 4 மாசத்துல வந்து உங்களுக்கு டபுளா வந்து அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆசை யாருங்க விட்டது, சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் போய் ஊர்ல எங்க மாமா கிட்ட, தாத்தா கிட்ட, அப்பா கிட்ட, பாட்டி கிட்ட, நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்துட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா சிறு கடனை வாங்கி அவன் கையில மொத்தமா கொடுத்தேன். நல்லபடியா பேசி வாங்கிட்டுலாம் போனான். பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் போயிட்டது. அது 3ஆம் மாசம் வந்தது. 4ஆம் மாசம் வந்தா பணத்தை திரும்ப தரணும் இல்லைங்க. 4ஆம் மாசம் வந்தது, ஆளையும் காணோம், போனையும் காணோம், அவன் எங்க போனா ஏது போனா எதுவுமே தெரியல. கடைசியில பார்த்தா அவன் எப்படி அறிமுகம் பார்த்தீங்கன்னா என் நண்பரோட நண்பர் மூலமா இப்படி போயிட்டான். அவன்கிட்ட போய் என் நண்பர்கிட்ட போய் கேட்டேன், என்னடா நீ ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, இப்படி பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரணும் அப்படின்றான். இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமா நார்மலா நடந்துட்டு இருந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில நண்பன் ஒருத்தன் வந்து மொத்தமா பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவு பணத்தை எங்க போவேன், இப்போ பணத்தை வாங்கி கொடுத்ததே பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட இருந்துதான். திரும்ப அவங்க கிட்ட போய் கடனை வாங்கி நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஷூட்டிங்லாம் போனா ஒரே டல்லா, ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கும். நான் போவேன், எல்லாரும் கேட்பாங்க ஏன்டா எவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு. கடன் பிரச்சனை, அதாவது ஏமாந்ததை வந்து யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் ஏமாந்ததை சொல்ல முடியாம, ஒன்றும் இல்லை சும்மா உடம்பு சரியில்லை, வீட்டில் சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அறிமுகமானார். அவர் சொன்னார், அவர் ஓரளவு ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாரோ என்னமோ தெரியல, ஃபேஸை பார்த்தோன்னே நண்பா கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனையில் தான் நீ இருக்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்சாலும் உனக்கு ஒரு சாவலுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி யார்கிட்டயா சொல்லலாமே அப்படின்ற விஷயத்த வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். இது போல் கடன் பிரச்சனை, ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து அவர் சொன்னார், இது போல் அண்ணா நகரில் வந்து வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் போய் அவர் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு சொல்லுவார் அப்படின்னாரு. என்ன பண்ணுறது, அதாவது எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் நம்ம போய் பார்த்து தான் ஆகணும். அதே ஒரு மனநிலையோட தான் வந்தேன். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு நிறையா பேரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட போய் பார்த்தா ஏதோ சரிவாகுமா, இவங்ககிட்ட போய் பார்த்தா சரியாயிருமா, அவங்கள வச்சா கண்டுபிடிச்சிடலாமா, மை போட்டு பார்த்துடலாமா, இப்படிலாம் வந்து எவ்வளவோ பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாயிடும்,
இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாயிடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி பண்ணி கடைசியில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நான் கொடுத்தது 4.5 லட்ச ரூபா, பரிகாரத்துக்காக செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு அந்த காசை நான் கட்டியிருந்தாலும் வட்டியாவது மிச்சமாயிருக்கும், அந்த காசு கடனாவது அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சரி, ஒரு நண்பர் சொல்றாரு இவ்வளோ பார்த்தாச்சு, சரி இதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சாமிஜி கிட்ட வந்தேன். அவரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படி ஏறி மேலே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும ஸ்மெல், மஞ்சள் ஸ்மெல், ஒரு கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் அவரோட அலுவலகத்துக்கு போகும்போது இருந்தது. சரி, அதாவது ஓப்பனிங்கே ஒரு நல்லா இருக்கே, நல்லா தெய்வ கடாட்சியமா இருக்கே, போய் அவரை பார்க்கலாமேன்னு சொல்லி உள்ள வந்து வெயிட் பண்ணி அவரை பார்த்தேன். அவர் பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. சாதாரணமா வீட்டில் இருக்கிற ஒரு பொருள், இது ஒரு அரிசி எடுத்து கையில வச்சுக்கோங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு பருப்பு எடுத்து கையில வச்சுக்கோங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுதாங்க, பெருசா எந்த செலவுமே கிடையாதுங்க. ஏங்க ஒரு அரிசி கையில எல்லாம் எவ்வளவுங்க செலவாயிட போகுது, ஒரு கடுகு எவ்வளவு செலவாயிட போகுது, ஒரு எள்ளு எவ்வளவு செலவாயிட போகுது, இவ்வளவுதாங்க அவர் சொல்ற பரிகாரம். அது இல்லாம சொன்ன சாமி ஏதோ வந்தது பரிகாரம் சொன்னீங்க, பரிகாரம் சொன்னாரு. நானும் போய் வீட்டுல போய் பண்ணேன். அந்த ஓடி போன திடீர்னு ஒரு நாள் வந்தான், பணத்தை கொடுத்துட்டான். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்ன சாமி இது போல கடன் பிரச்சனையை எப்பவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொன்னாரு, தம்பி உங்களுக்காக தனியாக ஏதோ ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ நடத்தினா ஓரளவு செலவாகும், அதனால அப்படிலாம் பண்ண வேணாம், கூட்டு பிரார்த்தனை ஒரு வழி இருக்கு. அதனால நீங்க மட்டும் உங்களை மட்டும் வச்சு பண்ணாம ஒரு 5 பேர் 6 பேர் இல்ல ஒரு 10 பேர் உங்களை மாதிரி பிரச்சனைகள் உள்ள ஆளை மொத்தமா ஒரு இடத்துல வச்சு மொத்தமா ஹோமம் நடத்தினா மிக குறைந்த செலவு தான் ஆகும். ஒரு ஆள் 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 10 பேர் சேர்ந்தா ஒரு 1000 ரூபாய் தான் செலவாகும். அந்த மாதிரி தான் வர்ற தன்னை தேடி வர மக்கள் கிட்ட எவ்வளவு குறைவா பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு பெரிய ஆதாயமா அவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி சிறப்பா பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் இது ரெண்டுமே ஸ்பெசிபிக்கா ஒரு ஹோமம் பண்ணாரு. அந்த ஹோமத்துக்கு என்னையும் அழைச்சிருந்தாரு, நானும் போயிருந்தேன். அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம என்னோட குடும்பத்தை இப்ப சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கிறேன். இவர் இந்த கடன் பிரச்சனைக்காக மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஹோமம் நடத்துறாரு. நீங்களும் வாங்க, கலந்துக்கங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. வாரந்தோறும் 3 நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நம்முடைய எம்கே தொலைக்காட்சியில் விடியலை நோக்கி நேரலையாக உலா வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு தவிர்க்க முடியாத சூழலின் காரணமாக சுவாமிஜி வரல, யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு நேரலையில நீங்க பேசுறவங்க, அதாவது நேயர்கள் பேசுறவங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, இன்னும் மென்மேலும் மெருகுவதற்கு எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வரலாம், மக்களுக்கு இன்னும் பயன் தரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கலாம். அதே சமயத்துல இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தெளிவான முறையில ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. முதல் உங்களோட இப்ப நீங்க சொல்ல போறதெல்லாம் என்னன்னா உங்களுடைய பேரு, உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது தெளிவான முறையில ஒன்னத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த பரிகாரத்தை சுவாமிஜியே உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால வராததால இந்த ஒரு சம்பவம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சுவாமிஜி. அதே சமயத்துல நம்முடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை வாரத்துல 3 நாள் சென்னையில சந்திக்கணும்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே சந்திக்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், முகப்பேர் ஈஸ்ட்ல நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர்நகர் மெயின் ரோட்ல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும்
நீங்க வந்து சனிக்கிழமை திருச்சியில சந்திக்கலாம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வசந்த மண்டல எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல பதிவு பண்ணிட்டு சுவாமிஜி போய் பாருங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். முதல் நேயர் லைன்ல வந்திருக்கீங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் திருநெல்வேலி மாவட்டம். எனக்கு திருநெல்வேலியில எந்த இடங்கம்மா? எங்களுக்கு அம்பாசமுத்திரம், திருநெல்வேலில இருந்து உள்ள அம்பாசமுத்திரம் பக்கம் வரணும். சரி, அம்பாசமுத்திரம். உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் வந்து சுபேதா. என்னங்க மேடம்? சுபேதா. சுபேதாங்களா? ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல, பேசல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா? ஆமா ஆமா. இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா எம்கே தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கீங்க மேடம்? இப்போ ஒரு 3 நாளா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 3 நாளா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. ஆமா, ஆமா. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எப்படி இருக்கு? 3 நாள் பாத்தீங்க, எப்படி இருக்கு? 3 நாள் பார்த்ததுல ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா சொல்றாங்க. ஈஸியான பரிகாரமா, கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கு. மிக எளிமையா, அதுதான் அவரோட இதே, மிக எளிமையான முறையில பரிகாரம் சொல்லுவாரு. இப்போ யாருக்காக நீங்க கேட்க வந்தீங்க இன்னைக்கு? ஏன்னா ஆக்சுவலா வந்து இன்னைக்கு பேசுறவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான பரிகாரத்தை அவரே செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? ஆமா. எனக்கு குழந்தை இல்ல, 7 years ஆகுது. குழந்தை இல்ல எங்களுக்கு. உங்களோட கணவர் பேர் என்னங்கம்மா? என்னோட கணவர் பேர் பொன்னுத்துறை. என்னங்க மேடம்? பொன்னுத்துறை. பொன்னுத்துறையா? பொன்னுத்துறை. பொன்னுத்துறை. சரிங்க மேடம், சரிங்க மேடம். என் பேரு சுபேதா. சுபேதா தானுங்களே? அதான் சுபேதா. சோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது இல்லைங்களா? இல்ல, 7 வருஷம் ஆகுது. 7 years ஆகுதுங்களா? 7 years ஆகுது. சரிங்க மேடம், 7 years ஆகுது. உங்களுக்கு குழந்தைக்காக தான், வேற எதுவும் இல்ல இல்லையா? சரிங்க சரிங்க மேடம். நான் சுவாமிஜி கிட்ட சொல்லுறேன். உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய சொல்லுவாரோ அதை அவரே செய்துருவாரு. உங்களோட போன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. என்னோட போன் நம்பர் 86 808 39 808. ஆமா, மறுபடியும் 808. சரிங்க மேடம், நான் சாமி கிட்ட சொல்லிடுறேன். நன்றி 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 நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் சந்திக்கலாம். என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுனா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பியும் ஓடவும் முடியாது. ஊருக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆடணுன்ட்டு போனால் என்னத்தை ஜாய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில், நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அதை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொச்சு தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு எழுந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் என்ன சொன்னால் ஒரே தும்மலாக வருது, நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னடா பெரிய டாக்டர், எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு, 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்மல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க போங்க,
உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்கள், அவங்கள கேட்டாருன்னா அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வ் சொன்னேன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க, அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜிக்கிட்ட நான் நிரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது, அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிகிட்ட வாங்க. வணக்கம். நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேராக நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டதில்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் வந்து நம்மளை ஏற்றுப்பார் உடனே. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவர் நேரடியாக போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகளை எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், அதாவது பேப்பரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமாவுக்கு போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜியே ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளோ பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜின்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படிலாம் பயமே தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பார்ப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னுடைய அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்களாம் நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மளை இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரே, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியை வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜியை குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. ஸோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர்கிட்ட கவலைகளை கடவுள்கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர்கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜியை நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க. நீங்க பாபாஜியை சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு.
ஆனால் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்கள் எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது நான் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்கிறேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதாக இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிக்கிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார். ஒரு சுவாமிஜியை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனால் நான் ரொம்ப யாரையுமே என்னோட குருவாக நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பார்த்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பற்றி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தார். ஆனால் சடனாக பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்றுமே புரியல. பைரவாரா? அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேராக இங்கே வைராவி பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமாக நாம் எல்லாருமே தெய்வத்தை நேராக பார்க்கறது இல்லைங்க, ஒரு குரு மூலமாக தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு பைரவர் மூலமாக கிடைச்சதுக்கு நான் காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்பவும் உங்கள் அனைவரையும் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக MK டிவியில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் பிரேக் விட்டோம். இப்போ என்ன விஷயம்னா, நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு என்ன பரிகாரம் நீங்க செய்யணுமோ அதை சுவாமிஜியே நீங்க செய்துவாரு. அவர் வராத காரணத்தால் திடீரென்று இந்த ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு நீங்க பேசும்போது முன்னாடி உங்களோட பேர் என்ன ஊர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவான ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பரிகாரத்தை அவரே செய்துவாரு. அதே சமயத்துல நீங்க கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல போன் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. அது மட்டும் என்னத்துக்காகனா, நீங்க அவரை நேரடியா போய் பார்க்கறதுக்காக மட்டும்தான், முன்பதிவு செய்யறதுக்காக மட்டும்தான் கீழே தெரியுற அந்த மொபைல் நம்பர். மேல தெரியுற லேண்ட் நம்பர்ல, இந்த லைவ் நம்பர்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசி உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை சுவாமிஜி செய்துருவாரு. ஏற்கனவே திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சுபேதா அவர்கள் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து கவி பேசுறேங்க சார். பெங்களூரா? ஆமாங்க. பெங்களூர். கவிதாங்களா? கவி. வெறும் கவிதாங்களா? ஆர் கவி. சரி ஆர் கவி. ஓகேங்க மேடம். ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கு சார். என் தங்கச்சி கேட்டேன், ஆனா நீங்க உங்களை இதுக்கு மட்டும் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் பண்ணிருந்தேன், சுவாமிஜி வரலீங்க. பொதுவான கருத்துக்கள் மட்டும் கேட்டீங்க நீங்களே. ஆமாங்க. சுவாமிஜி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க சார். சரி, அது ஏற்கனவே நீங்க பேசணும் உங்க தங்கச்சிக்கா கேட்டீங்களா? அப்ப உங்களுக்கா எதுவும் கேட்கலையா? இன்னும் கேட்கலைங்க சார். கேட்கணும் இது லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரி, இப்ப உங்களுக்காக கேட்க போறீங்களா உங்க தங்கச்சிக்காகவா? இல்ல, எங்க பையனுக்காக கேட்கணும். தங்கச்சியா கேட்க கூடாது. ஆமா, அதுக்காக கேட்டேன். உங்களோட சனுக்காக. சரி, பையன் பேர் என்னங்கம்மா? ஆர்கே மாதவ். ஆர்கே மாதவா? மாதவ். மாதோவா? மாதவ் தானே? அதான் கேக்குறேன். மாதவ். ஓகே, ரைட். அவர் என்ன பண்றாரு? படிக்கிறாரா, வேலை செய்யறாங்களா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். ஆனா படிக்கும்போது சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, மறந்து போறான். சரி கொஞ்சம் சுவாமிஜி கிட்ட படிப்புக்காக இல்லீங்களா? படிப்பு அவர் படிக்கிறதுல சொல்லுங்க. படிக்கும்போது மைண்ட் ஆள் எங்க இருக்கிறாங்க, ஆனா ஏதோ பத்தி யோசிச்சுனே இருக்காங்க. பயப்படுறாங்க, கொஞ்சம் நல்ல போல்டா பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால சரி சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் சொல்லி கேட்கலாம். சரிங்க மேடம். சரி, ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு சுவாமிஜி இருக்கும்போது நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரமோ அதை நீங்களே செய்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீ சுவாமிஜி அவர் வெளியே போயிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அந்த உங்க பையன் படிக்கிற விஷயத்த மறந்து போயிடான்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? என்ன பரிகாரமா சுவாமிஜியை செய்ததுன்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா வெள்ளிக்கிழமை லைவ்ல, திரும்பவும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லைவ்ல சொல்லுவார், கேளுங்க. சரியா? ஆக்சுவலா பரிகாரம் உங்களுக்கு செய்திருவாரு. இது என்ன விஷயம்ங்கிறத உங்களுக்கு சொல்லுவார் அவர். இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாள் தொடர்ந்து பாக்குறீங்க நீங்க?
நான் 2-3 மாசமா பாத்துன்னு இருக்கேங்க சார். சரிங்க மேடம். ஆனா எங்க தங்கச்சி அங்க வந்திருக்காங்க, அங்க வந்து பேசிருக்காங்க, சுவாமி கிட்ட பாத்துருக்காங்க. நேரடியா போய் பாத்துருக்காங்களா? பாத்துருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் ட்ரை பண்றீங்களும் வர முடியல, என்னால ட்ரை பண்றேன், ஆனா லைன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரிங்க. இப்போ போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க சார். சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். சார் நம்பருங்க சார். நம்பர் வேணாம், வராதுங்க மேடம், வேணாங்க மேடம், இங்க ரிஜிஸ்டர் ஆயிடும் உங்க நம்பர். ஓகேங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்பரை வந்து நான் கேட்டேன், அப்புறம் இங்க போன் பண்ணாலே ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ உங்க நம்பர் இங்க தான் இருக்கும், தப்பா நினைக்க வேணாம். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் பேசணும், உங்களோட விஷயங்களை நிறைய பகிர்ந்துக்கணும். உங்களுக்காக இன்னைக்கு வந்து இந்த நேரலை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிறத நம்பர் கேட்டு டைம் செலவு பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்பர் இங்க ரிஜிஸ்டர் ஆகிறதுனால நோ ப்ராப்ளம் மேடம். பெங்களூர் கவி மேடம், உங்களோட இந்த பிரச்சனைக்கு என்னன்றதை வெள்ளிக்கிழமை சுவாமிஜி சொல்லுவார். மேல தெரியுற லேண்ட் நம்பர்ல மட்டும் பதிவு பண்றவங்களுக்கு, அதாவது பேசுறவங்களுக்கு மட்டும்தான், இன்னைக்கு பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றவாறு பரிகாரம் செய்ய போறாரு. கீழே தெரியுற மொபைல் நம்பர்லயே நீங்க போன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த நம்பர் எதுக்காகனா ஆபீஸ்ல அவரை பாக்குறதுக்காக, நீங்க என்னைக்கு போய் பார்க்கலாங்கிற அனுமதி வாங்குறதுக்காக தான் அந்த கீழே தெரியுற மொபைல் நம்பர். மேல தெரியுற லேண்ட் நம்பர்ல மட்டுமே இந்த நேரலையில பேசினா மட்டுமே இன்றைக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதே சமயத்துல நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை நீங்க சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாரத்துல 3 நாள் சென்னையில சந்திக்கலாம். சென்னையில எந்த இடம் பாத்தீங்கன்னா, சென்னையில எந்த இடம்னா முகப்பேர் ஈஸ்ட் டிவி கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் இருக்குங்களா, அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். அடுத்த நேரம் லைன்ல இருக்கீங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருநெல்வேலி சார்? ஆமா சார், கார்த்தினேயன் சார். திருநெல்வேலி எந்த ஏரியா சார்? திருநெல்வேலியே பக்கமா? திருநெல்வேலியில பேட்டை சார். பேட்டையா? ஆமா சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? கார்த்தி நைனார். கார்த்தி தீனாவா? கார்த்தி நைனார். கார்த்தி நைனா? நைனார். நைனாரா? சரிங்க சார், சரிங்க சார். கார்த்தி நைனார். என்ன பண்றீங்க சார்? நம்ம பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா? என்ன இருக்கீங்க சார்? கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். ஏற்கனவே பேசிருக்கீங்களா சார் நீங்க சுவாமி கிட்ட? எவ்வளவு நாளா அந்த ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கீங்க சார்? 3 டேஸா தான் பாக்குறீங்களா? சரி 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 சரி. எப்படி இருக்கு சார் ப்ரோக்ராம்? நீங்க 3 நாளா பயனுள்ளதா இருக்கு. சரிங்க சார், என்ன கேட்க போறீங்க சார்? ஒரு 10 வருஷமா டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் சார். நைட் இந்த சைக்காட்ரி டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். 10 வருஷமா டேப்லெட் சாப்பிடுறா? ஆமா. சரி சார். என்ன இதுக்காக சாப்பிடுறீங்க சார்? சைக்காட்ரி டேப்லெட் சார். சைக்காட்ரி. ஓகே ஓகே சார். சரிங்க சார், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு என்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லணும் செய்யணுமோ அதை சுவாமிஜி செய்துவாரு. ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லைவ்ல அவர் சொல்லுவார், கேளுங்க. சரியா? நீங்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியிருக்கோ அதை அவரே பண்ணிடுவாரு. ஏன்னா இன்னைக்கு வராதனால திடீர்னு அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. சரிங்க சார், நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் திடீரென்று இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு மட்டும் நேரலையில போன் பண்றவங்களுக்கு பரிகாரத்தை அவரே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு எங்கேயோ கோயில் விஷயமா வெளியே போறதுனால சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி பேசுறவங்க தெளிவான முறையில என்ன பிரச்சனையோ அது தெளிவான முறையில ஒரே கேள்வியா கேளுங்க. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க, என்ன ஏற்கனவே பேசிக்கலாம், டீட்டெயிலும் கொடுத்துருங்க. நம்மளுடைய சுவாமிஜியை மற்ற 2 இடம் எங்கெங்க போய் சந்திக்கலாம்னா, சனிக்கிழமை வந்து திருச்சியில சந்திக்கலாம். திருச்சியில எங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கு. எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். இது எங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேகமாக சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வசந்த மோட்டர்ல எந்த இடத்துல நீங்க சந்திக்கிறதா இருந்தாலும் காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தை அந்த இடங்களை சந்திக்கலாம். ஆனா போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. கீழே தெரியுற மொபைல் நம்பருக்கு தெளிவான முறையில பதிவு பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி வீடியோல இன்னைக்கு யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சார்? ரமேஷ் சார். எம் ரமேஷ். பேசுறேன் சார் நானு. திருச்சியா சார்? ஆமா சார். ஆமா சார். சரிங்க சார், திருச்சி எம் ரமேஷ். என்ன பண்றீங்க சார் நீங்க? ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ட்ரைனிங்னா என்ன ட்ரைனிங் சார்? இல்ல ட்ரேடிங் சார். ட்ரேடிங்கா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். சரிங்க சார். திருச்சியாவா இல்ல பக்கம் அந்த பக்கம் ஏதாவது? கேகே நகர் சார். கேகே நகர் சார். திருச்சி கேகே நகர் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். சரிங்க சார். ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், பார்த்துதான் சார் இருக்கிறேன். நேரடியா போய் பாத்துருக்கீங்களா? இல்ல டிவில பாத்துருக்கேன். டிவில பாத்துருக்கீங்க. எவ்வளவு நாளா அந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்க சார்? இப்ப ஒரு 2 வாரமா பாத்துட்டு இருக்கேன் சார். சரி சரி சரி. என்ன ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி? நல்லா இருக்கு சார். சரி
சரிங்க. அதனால பாத்துட்டு இருக்கிறேன் சார். ஓகேங்க சார். என்ன விஷயமா கேட்க வந்தீங்க சார்? யாருக்கு சார்? அப்பா வந்து 16/3/2011 காணாம போயிட்டார் சார். இது மன்னிக்கணும், இதை தப்பா நினைக்காதீங்க. அடிக்கடி லைவ்லயே சொல்லுவாரு காணாம போனத பண்ண முடியாதுன்னு. அதாவது இப்படி இதுல சொல்ல முடியாதுன்னு. ஓஹோ, சரி. வேற ஏதாவது பிரச்சனையா கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல சார், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் சார், அவ்வளவுதான் சார். சரிங்க சார், சரிங்க சார். இது விஷயமா நீங்க அதை நேரடியா பாருங்க, அடுத்த லைவ்ல வந்து கேளுங்க. அவர் ஒரு ஆளை சொன்னாலும் சொல்லலாம். சரியா? ஓகே சார். ஓகே. நன்றி சார். மன்னிக்கணும், நன்றி. ஏற்கனவே சுவாமிஜி இது போல விஷயங்கள், அதாவது காணாம போனதை கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் அந்த விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நேரலையில் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால தான் சொன்ன, தப்பா நினைக்க வேண்டாம் ரமேஷ் சார். நீங்க வந்து அடுத்த நேரலையில சுவாமிஜி இருக்கும்போதே பேசுங்க. ஒருவேளை அவர் அப்ப என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சொல்றவங்க எல்லாருக்குமே பரிகாரம் செய்யணும், அவரே செய்யணும். ஸோ அது எல்லாமே அவர்கிட்ட போகுன்றதுனால இது விஷயங்கள் நடந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நேர்களே, இப்போ தெளிவான முறையில் நீங்க வந்து பேச வேண்டிய பிரச்சனையும், அதே சமயத்துல பொதுவான காரணங்கள், பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும், ஆன்மீக சம்பந்தமா பொதுவான கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இது தவிர, அதாவது உங்களோட பிரச்சனையை தவிர்த்து பொதுவான ஆன்மீகத்துல வேற எந்த டவுட்டாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்மளுடைய சுவாமிஜி அடுத்த லைவ்ல வரும்போது உங்களோட கேள்வி முன் வச்சு அதை கேட்கலாம். ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் பயன்படுத்திங்க. அதே சமயத்துல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவிற்கு பயனை தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சிக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த நேரலையில நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னும் இப்படி இருக்கலாம், இன்னும் இப்படி கொண்டு போனா இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னாதான் ஸோ எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் மெருகேற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இங்க முன்னாடி வைக்கணும். இந்த பதிவு, இந்த நிகழ்ச்சியில, இந்த நேரலையில நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி மென்மேலும் மெருகேறுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும் சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து பிரச்சனை வந்து இல்லாமலும் போன் பண்ணுவாங்க. அவர் சுவாமிஜியே சொல்லுவார் அடிக்கடி, பிரச்சனை இல்லாதவங்களாம் போன் பண்ண வேண்டாம். ஏன்னா பிரச்சனை இல்லாதவங்களுக்கு நீங்க வழிவிட்டீங்கன்னா தான் பிரச்சனை இருக்கிறவங்க உள்ள வர முடியும், அவங்க கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இவர் சொன்ன போது இவங்களோட பிள்ளைகள் படிப்புக்காக ஒன்னா ரமேஷ் சார் வந்து அப்பா காணாம போனதை கேட்கறது பதிலாக பிள்ளைகள் படிப்புன்னு சொன்னா நல்லா படிக்கணும்னு சொன்னாரு. இதை வேணா நான் வந்து சுவாமிஜி கிட்ட சொல்றேன். மற்றபடி நீங்க கேட்க வேண்டியதை அதை சுவாமிஜி அடுத்த லைவ்ல நீங்க கேட்டுக்கலாம். சுவாமிஜி வந்து 3 இடங்களை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த இடம்னு சொல்லியிருக்கேன். அதாவது வாரத்துல 3 நாள் சென்னையில வந்து சந்திக்கலாம். இதே நேரலையில் வர அன்னைக்கு மட்டும்தான். அதாவது புதன் வியாழனில் நம்ம எம்கே தொலைக்காட்சியில மாலை 5 மணி முதல் 6 மணி வரை உலா வரும். அந்த 3 தினங்கள் மட்டுமே நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் சென்னையில சந்திக்கலாம். சென்னையில எந்த இடம் பாத்தீங்கன்னா, அதாவது புதன் வியாழனில் இந்த 3 நாளும் எந்த இடம்னா, சென்னை முகப்பேறு ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சென்னை முகப்பேறு கிழக்குல நேரா உள்ள போனீங்கன்னா அங்க வந்து டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள கட் பண்ணி போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். ஸோ இந்த இடத்துல நீங்க சுவாமிஜி சந்திக்கலாம். சந்திக்கிறதுக்கு முன்னாடி கீழே தெரியாத மொபைல் நம்பர்ல போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். அடுத்த நேர லைன்ல இருக்காங்க. வணக்கம், யாரு? எம்கே தொலைக்காட்சி, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம் சார். திருவாரூரா? திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் எந்த இடம் மேடம்? திருவாரூர்ல பழையாறு ஒரு கிராமம் சார். என்ன ஊருங்க மேடம்? பழையார். பழையாவா? பழையார் அப்படி ஒரு ஊரா? சரிங்க மேடம். உங்க பேர் என்னங்க மேடம்? என் பேரு பி உமா மகேஸ்வரி சார். பி உமா மகேஸ்வரி. ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோகிராம் பாக்குறேன். இது நம்பிக்கை எனக்கு, அதனாலதான் சார் டக்குன்னு போன் ட்ரை பண்ண கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோகிராம் இப்பதான் பாக்குறீங்களா? ஆமா சார். ஓஹோ, சரி. என்ன கேட்க போறீங்க மேடம்? என்னோட குழந்தைனாருக்கு கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வருது சார். 34 வயசாகுது. குழந்தைனாருக்கா? ஆமா சார். அவர் பேர் என்ன? என் செந்தில்குமார். என் செந்தில்குமாருங்களா? ஆமா சார். சரிங்க மேடம். என் செந்தில்குமார். அவர் என்ன பண்றாரு? அவர் எலக்ட்ரீஷியனா இருக்கார் சார். என்ன வயசாகும்? 34. ஆமா சார். சரிங்க மேடம். 34 வயசு, கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். எவ்வளவு பொண்ணு பார்த்துட்டோம், எவ்வளவு ஜாதகம் பார்த்துட்டோம், ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்குது சார். சரிங்க மேடம். இது விஷயமா சுவாமி கிட்ட சொல்லுறேன். சரி சார். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லைவுக்கு வருவாரு. லைவ்ல நீங்க இது சம்பந்தமா அடுத்த வாரம் லைவ்ல இது சம்பந்தமா பேசுவார். சரியா? தேங்க்யூ. ஸோ முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து சுவாமிஜி வராத காரணத்தினால இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருக்குமே அவரே பரிகாரம் செய்துட்டாரு. அதனாலதான் திருவாரூர் மாவட்டம் பழையாறு ஊர்ல இருந்து பேசணும் உமா மகேஸ்வரி மேடம். உங்களுடைய கொழுந்தனாருக்காக நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. என் செந்தில்குமார்
கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குன்ட்டு. பட் அவர் இருக்கும்போது நீங்க கேட்டிருக்க முடியாது இந்த இது, ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க தான் பேசணுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருக்குமே பரிகாரம் சொல்றது நான் செய்யறதுனால குழந்தை நடக்க விஷயத்த சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக நான் சுவாமிஜிகிட்ட சொல்லிடுறேன். மற்றபடி லைவ் அப்போ அவர்கிட்ட பேசும்போது பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமே பேசுங்க. கணவன் மனைவிக்காக பேசலாம், மனைவி கணவனுக்காக பேசலாம், அப்பா அம்மாக்காகவோ பிள்ளைகளுக்காக பேசலாம். மற்றபடி யாருக்காகவோ அக்கா தங்கைக்காகவோ இல்லை அண்ணன் தம்பிக்காகவோ பேச முடியாது. அடுத்த காலர் லைன்ல இருக்கீங்க. வணக்கம். MK தொலைக்காட்சி விடியல இன்னைக்கு யார் எங்க இருந்து இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து தீபா பேசுறேன். கரூர்ல இருந்து தீபாங்களா? ஆமா. கரூர் ஏற்கனவே பேசிருக்கீங்களா மேடம்? இல்லைங்க சார். சரி, கரூர்ல எந்த ஏரியாங்க மேடம்? கரூர்ல குளத்துப்பாளையம். குளத்துப்பாளையமா? ஆமா. சரி, இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாத்துருக்கீங்க மேடம்? நான் ரெகுலரா பாத்து 2 வாரமா பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் 2 வாரமா பாக்குறீங்க? ஆமா, 2 வாரம் பாக்குறேன். ஆனா ட்ரை பண்ணி பாப்பேன், லைனே கிடைக்கல. போன் ட்ரை பண்ணி பாக்குறேன், கிடைக்கல. எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம்? இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஓஹோ ஓஹோ, சரி சரி சரிங்க மேடம். யாருக்காக பேச வந்தீங்க மேடம்? என்னோட அம்மாக்காக கேட்கணும். உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க. அம்மாக்காகவா? ஆமா. அம்மா பேர் என்னங்க மேடம்? அம்மா பேர் சுமதி. சுமதிங்களா? ஆமா. சரி, என்ன வயசு ஆகுது மேடம் உங்களுக்கு? 45. 45. சரிங்க மேடம். அம்மாவுக்கா உடம்பு சரியில்லை, உடல்நிலை காரணமாவா? ஆமா, ஸ்கின், அதாவது அவங்களுக்கு வந்து 13. சொல்லுங்க மேடம். 13 வருஷமா அவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குங்க சார். நாங்களும் நிறைய இடத்துல பாத்துட்டோம். அது வந்து யாருமே வந்து என்ன நோயின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. போய் டேப்லெட் சாப்பிட்டா சுகர் பிரஷர் எல்லாம் வந்துருச்சு. அதனால ரொம்ப அவதிப்படுறாங்க. நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. நாங்க அப்பாவும் இல்ல, எங்களுக்கு அம்மா மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்க மேடம். ஸ்கின் அலர்ஜினா என்னங்க மேடம்? ஸ்கின் அலர்ஜினா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பளமா போட்டு அதுல இருந்து நீர் வர்றது, இல்லன்னா அரிப்பு அதிகமா இருக்கிறது, அந்த மாதிரி. ஓ, கொப்பளமா வருது, அரிப்பு இருக்குங்களா? ஆமா, ரொம்ப சிவியரா பார்க்கவே முடியாது. ஒரு மாதிரி கோரமா இருக்காங்க பாக்குறதுக்கே. சரிங்க மேடம். அதுவும் இந்த வாரம் 4 நாளா ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க மேடம், இது விஷயமா வந்து நான் சுவாமிஜி கிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கே போயிடும். பட் நீங்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ இந்த விஷயத்துக்கு அதை அவரே பண்ணிடுவாரு. மற்ற விஷயங்கள், அதாவது இதை பத்தி டீட்டெயில வந்து இந்த அடுத்த வாரம் லைவ்ல சொல்லுவாரு, கேட்டுக்கிடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமா பேசுவாரு இந்த விஷயங்கள். சரியா? சரிங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இது உங்களுக்கு பயனை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி, நீங்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் சந்திக்கலாம். இது விடியலை நோக்கி பேசுறேன். தவமாயுதம் இருந்து சேரன் சார் கூட, அழகிய தமிழ் மகன் விஜய் சார் கூட, சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருகான் கூட, இப்படி எவ்வளவோ படங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சாலும் எனக்குன்னு ஒரு அறிமுகம், உங்க வீட்டு பிள்ளையா உங்க முன்னாடி என்னை கொண்டு வந்து நிக்க வச்சது நம்ம தென்றல் தாங்க. அதில் நடிச்சிட்டு இருக்கிற கனகு தாங்க பேசுகிறேன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள், சீரியல்கள் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட ஒய்ஃபும் ஒரு நல்ல டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட 2 பேரோட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. ஏன்டா இவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருக்கு, ஏன் இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்னதான் வந்து மனித வாழ்க்கையில் வந்து சிறப்பாக போயிட்டு இருந்தாலும் இடையில பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி வந்த பிரச்சனை தான் என்னோட நண்பர் ஒருவர். அதாவது நான் உண்டு, என் வேலை உண்டு, படத்தில் போய் நடிச்சுட்டு வந்தோமா, ஒரு வருமானம் வந்ததா, ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்களா, அந்த வருமானம் வச்சுட்டு அழகாக குடும்பத்தை நடத்தி போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா எங்களோட வருமானமும் செலவும் சரியா இருக்கும். ஒரு சின்ன சின்ன தொகைகள் மீறும். அதை வந்து நாங்கள் சேமிப்புக்காக போட்டு வச்சு குடும்பத்தை நடத்திட்டு போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க. நண்பர்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் அறிமுகமானாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நண்பா வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு எல்லா பணமும் போட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து கூட மட்டும் இருந்தா போதும், எனக்கு தேவையான ஆலோசனைகள் மட்டும் நீங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல முதல் மாசம் பாத்தீங்கன்னா சும்மா நான் போயிட்டு வருவேன், அவர் கேட்பாரு, சொல்லுவேன், எங்கேயோ கூப்பிடுவாரு, நான் போயிட்டு வருவேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. ஒரு மாசம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன், 10,000 ரூபாய் கொடுப்பாரு. சும்மா போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தது. திரும்ப அப்படியே அடுத்தடுத்த மாசங்கள் போக போக பாத்தீங்கன்னா ஒரு 15,000, 30,000, 50,000 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாரு. பரவாயில்லையே, எந்த வேலையும் செய்யாம பணம் வருதுன்னு சொல்லி அவரை நம்பி போயிட்டு இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் இருக்குங்க, வந்து கேட்டாரு, நண்பா இது பிசினஸ்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இப்போ உங்களுக்கு வருமானம்லாம் போதுமா அப்படின்னு கேட்டாரு. நண்பா தேவைக்கு அதிகமாகவே வருமானம் இருக்கு, போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு, இது போல அடுத்து புதுசா வந்து இன்னொரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்,
நீங்க ஒண்ணு இல்ல ஒரு 4.5 லட்சம் ரூபாய் எனக்காக நீங்க திரட்டி கொடுத்தா போதும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு உங்களுக்கு ஒரு 4 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்க கையில கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் கேட்டேன், அது எப்படி ஒரு 4.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு 4 மாசத்துல 10 லட்ச ரூபாய் எப்படி கையில கொடுப்ப, எதுவும் நீ இல்லீகலா எதுவும் பிசினஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்ல நண்பா, ஒரு பொருள் வந்து மொத்தமா வருது ஏர்போர்ட்ல இருந்து, அந்த மாதிரி அதாவது பில்லோட தான் வருது, அதை வாங்கி கம்பெனில வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், என் கையில இவ்வளவு பணம் இருக்கு, நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுல போட்டு அந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணி ஒரு 4 மாசத்துல வந்து உங்களுக்கு டபுளா வந்து அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆசை யாரங்க விட்டது, சரி பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி நான் போய் ஊர்ல எங்க மாமா கிட்ட, தாத்தா கிட்ட, அப்பா கிட்ட, பாட்டி கிட்ட, நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்துட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறு கடனை வாங்கி அவன் கையில மொத்தமா கொடுத்தேன். நல்லபடியா பேசி வாங்கிட்டுலாம் போனான். பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் போயிட்டது, அடுத்து 3ஆம் மாசம் வந்தது. 4ஆம் மாசம் வந்தா பணத்தை திரும்ப தரணும் இல்லைங்க. 4ஆம் மாசம் வந்தது ஆளே காணோம், ஆளையும் காணோம், போனையும் காணோம், அவன் எங்க போனா ஏது போனா எதுவுமே தெரியல. கடைசியில பார்த்தா அவன் எப்படி அறிமுகம் பார்த்தீங்கன்னா என் நண்பரோட நண்பர் மூலமா இப்படி போயிட்டான். அவன்கிட்ட போய் என் நண்பர்கிட்ட போய் கேட்டேன், என்னடா நீ ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, இப்படி பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரணும் அப்படின்றான். இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமா நார்மலா நடந்துட்டு இருந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில நண்பன் ஒருத்தன் வந்து மொத்தமா பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு பணத்தை எங்க போவேன், இப்போ பணத்தை வாங்கி கொடுத்ததே பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட இருந்துதான், திரும்ப அவங்க கிட்ட போய் கடனை வாங்கி நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஷூட்டிங்லாம் போனா ஒரே டல்லா, ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கும். நான் போவேன், எல்லாரும் கேட்பாங்க ஏன்டா எவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு. கடன் பிரச்சனை, அதாவது ஏமாந்ததை வந்து யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் ஏமாந்தது சொல்ல முடியாம ஒன்னும் இல்ல, சும்மா உடம்பு சரியில்லை, வீட்டுல சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஷூட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அறிமுகமானாரு. அவர் சொன்னாரு, அவரு ஓரளவு ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாரோ என்னமோ தெரியல, ஃபேஸை பார்த்தோன்னே நண்பா கண்டிப்பா உனக்கு ஒரு பிரச்சனையில தான் நீ இருக்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்சாலும் உனக்கு ஒரு சால்வுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி யார்கிட்டயா சொல்லலாமே அப்படின்ற விஷயத்த வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். இது போல கடன் பிரச்சனை, ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்பதான் வந்து அவர் சொன்னாரு, இது போல அண்ணா நகர்ல வந்து வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க போய் அவர் போய் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாரு அப்படின்னாரு. என்ன பண்றது, அதாவது எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் நம்ம போய் பார்த்துதான் ஆகணும். அதே ஒரு மனநிலையோட தான் வந்தேன். ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு நிறைய பேரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட போய் பார்த்தா ஏதோ சரியாகுமா, இவங்ககிட்ட போய் பார்த்தா சரியாயிருமா, அவங்கள வச்சா கண்டுபிடிச்சிடலாமா, மை போட்டு பார்த்துடலாமா, இப்படிலாம் வந்து எவ்வளவோ பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாயிடும், இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாயிடும் சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி கடைசியில கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நான் கொடுத்தது 4.5 லட்ச ரூபா, பரிகாரத்துக்காக செலவு பண்ணது பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன். இதுக்கு அந்த காசை நான் கட்டியிருந்தாலும் வட்டியாவது மிச்சமா இருக்கும், அந்த காசு கடனாவது அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சரி ஒரு நண்பர் சொல்றாரு இவ்வளவோ பார்த்தாச்சு, சரி இதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சாமிஜி கிட்ட வந்தேன். அவரு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த படி ஏறி மேல வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு குங்கும ஸ்மெல், மஞ்சள் ஸ்மெல், ஒரு கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து அவரோட அலுவலகத்துக்கு போகும்போது இருந்தது. சரி அதாவது ஓப்பனிங்கே ஒரு நல்லா இருக்கே, நல்லா தெய்வ கடாட்சியமா இருக்கே, போய் அவரை பார்க்கலாமேன்னு சொல்லி உள்ள வந்து வெயிட் பண்ணி அவரை பார்த்தேன். அவர் பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு, என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து உங்களுக்கு நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. சாதாரணமா வீட்டுல இருக்கிற ஒரு பொருள், இது ஒரு அரிசி எடுத்து கையில வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு பருப்பு எடுத்து கையில வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுதாங்க, பெருசா எந்த செலவுமே கிடையாதுங்க. ஏங்க ஒரு அரிசி கையில எல்லாம் எவ்வளவுங்க செலவாயிட போகுது, ஒரு கடுகு எவ்வளவு செலவாயிட போகுது, ஒரு எள்ளு எவ்வளவு செலவாயிட போகுது, இவ்வளவுதாங்க அவர் சொல்ற பரிகாரம். அது இல்லாம வந்து சொன்ன சாமி ஏதோ வந்தது பரிகாரம் சொன்னீங்க, பரிகாரம் சொன்னாரு. நானும் போய் வீட்டுல போய் பண்ணேன். அந்த ஓடி போன வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தான், பணத்தை கொடுத்துட்டான். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் சொன்ன சாமி இது போல கடன் பிரச்சனையை வந்து எப்பவுமே வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப சொன்னாரு, தம்பி உங்களுக்காக வந்து தனியா ஒரு ஏதோ ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ நடத்தினா ஓரளவு செலவாகும், அதனால அப்படிலாம் பண்ண வேணாம், கூட்டு பிரார்த்தனை ஒரு வழி இருக்கு. அதனால வந்து நீங்க மட்டும் உங்களை மட்டும் வச்சு பண்ணாம ஒரு 5 பேர் 6 பேர் இல்ல ஒரு 10 பேர் உங்களை மாதிரி பிரச்சனைகள் உள்ள ஆளை மொத்தமா ஒரு இடத்துல வச்சு மொத்தமா ஹோமம் நடத்தினா வந்து மிக குறைந்த செலவு தான் ஆகும். ஒரு ஆள் வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 10 பேர் சேர்ந்தா ஒரு 1000 ரூபாய் தான் செலவாகும். அந்த மாதிரி தான் வந்து வர்ற தன்னை தேடி வர மக்கள் கிட்ட எவ்வளவு குறைவா
வந்து பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு பெரிய ஆதாயம் அவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் இது ரெண்டுமே ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு ஹோமம் பண்ணாரு. அந்த ஹோமத்துக்கு வந்து என்னையும் அழைச்சிருந்தாரு, நானும் போயிருந்தேன். அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம என்னோட குடும்பத்தை இப்ப சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கிறேன். இவர் வந்து இந்த கடன் பிரச்சனைக்காக மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஹோமம் நடத்துறாரு. நீங்களும் வாங்க, கலந்துக்கங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம். திரும்பவும் உங்கள் அனைவரையும் எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது விடியலை நோக்கி நிகழ்ச்சி, நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. இன்றைய தினம் பேசுபவரும் நேயர்களுக்கு, நேரலில் பேசும் நேயர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன பரிகாரமோ அதை சுவாமிஜியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவாமிஜி இன்னைக்கு வராத காரணத்தினால் திடீர்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா உங்களுடைய பிரச்சனையை சொன்னால் பரிகாரம் செய்வோம்னு நினைக்காதீங்க. அந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பர். அந்த பரிகாரம் அந்த எதுக்காகனா நீங்கள் நேரடியாக போய் சுவாமிஜியை பார்க்கறதுக்கு உண்டான நம்பர். மேலே தெரிகிற லைன் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த நேரலையில் பேசலாம். இந்த நேரலையில் பேசி உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத இங்கே பதிவு செஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அதனோட இது சொல்லிடுவார். அடுத்த வாரம் லைவில் சுவாமிஜி வெள்ளிக்கிழமை லைவில் இது சம்மந்தமாக சொல்லுவார். ஸோ அதனால் இன்னைக்கு பேசுகிறவங்க தெளிவான முறையில் என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்கள். சுவாமிஜியை வாரத்தில் 3 நாள் சந்திக்கலாம். சென்னையில் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே சந்திக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் சுவாமிஜி திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் எந்த இடம்னா பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வசந்தம் ஹோட்டல்ல. எந்த இடத்துல நீங்க சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை மட்டுமே அங்க சந்திக்க முடியும். அதனால முன்னாடியே வந்து நீங்க பதிவு பண்ணிக்கிடுங்க. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மன்னிக்கணும், உங்களுக்கு லைன் கிடைச்சும் சரியான முறையில் பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நீங்க வால்யூம் அதிகமாக வச்சிருக்கீங்களோ இல்லை பக்கத்தில் பாட்டு ஏதோ கேட்டிருக்கு, நீங்க பேசாம இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கல. ஆனா மற்றவர்கள் அப்படி பயன்படுத்தாம இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களோட பிரச்சனை தெளிவான முறையில் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு செல்போனா இருந்ததுன்னா செல்போனை எடுத்துக்கிட்டு சிக்னல் இருக்கிற இடமா வந்து நின்று பேசுங்க. டிவி பக்கத்திலே நிக்காதீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. என்ன பிரச்சனை சொல்ல போறோங்கிறது தெளிவான முறையில் நீங்களே ஒன்லைனா வச்சு ஒரு கேள்வியா கேளுங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிகாரம் சுவாமிஜி சொல்லும் போது பொதுவான விஷயங்கள் பரிகாரம் சொன்னா அது எல்லாருமே பயன்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் அவர் பரிகாரம் சொன்னார்னா யாருக்கு சொல்றாரு அவங்க மட்டும் தான். மற்றவங்க யாராவது அதே பிரச்சனைக்கு செய்து அந்த செய்ய வேண்டாம்னு சொல்றாரு, அதையும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த நேரில் லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க மேடம். ஜெயந்தி சார், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். தஞ்சாவூருங்களா? ஆமா சார். என்ன பேரு மேடம்? ஜெயந்தியா? ஆமா சார். சரிங்க மேடம். தஞ்சாவூர்ல எந்த இடங்க மேடம்? தஞ்சாவூர் தான் சார். தஞ்சாவூர் தானே. சரிங்க மேடம். ஜெயந்தி மேடம், ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நல்லா பாத்துருக்கீங்க நம்ம எம்கே டிவில? 3 மாசமா பாத்துருக்கேன் சார். ஆனா சுவாமிஜி கூட பேச முடியல, லைனே கிடைக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க? கருத்துக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். ஏற்கனவே எல்லாதப்போ இதுவரை உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க? ஆமா சார், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஓ, தஞ்சாவூர் ஜெயந்தி மேடங்களா? ஆமா சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். எப்படி உங்களோட கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லிருப்பீங்க, எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி, இன்னும் எப்படி கொண்டு போலாம்? ஏன்னா 3 மாசமா பாக்குறீங்க, நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்தை கேதர் பண்ணிருப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு சார். ஆன்மீக விஷயம்லாம் சொல்லும் போதெல்லாம் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. சரி சரி சரிங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு எல்லா குறிப்புகளும் நான் நோட் பண்ணி தான் சார் எல்லாமே வச்சிருக்கேன். சரி சரி சரிங்க மேடம்.
பாப்பாதான் கேட்கணும் சார். நான் சுவாமிகிட்ட பேசவே முடியல, லைனே கிடைக்கல. ஓ, அவர் இல்லாதப்பதான் உங்களுக்கு லைன் கிடைக்குதுல்ல? ஆமா சார், அவங்க சுவாமிஜி இல்லாத உங்கள்கிட்ட எல்லாம் பேச லைன் கிடைக்குது. ஆமா, சுவாமிகிட்ட பேசும்போது லைனே கிடைக்கவே முடியும் சார். உங்களோட மகள் பேர் என்னங்க மேடம்? எங்க மகன் பேர் வந்து மகிஷா சார். மகிஷாவா? மகிஷா, ஆனா கூப்பிடுறது சிந்தியா. மகிஷா கூப்பிடுறது என்ன? சிந்தியா சார். சிந்தியா? ஆமா. சரி சரி சரி, சிந்தியா. 13 வயசு ஆகுது சார். ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டிசம் உள்ள மாதிரி அந்த மாதிரி குழந்தை. என்னங்க மேடம்? கொஞ்சம் மன வளர்ச்சி கொஞ்சம் லைட்டாவா? ஆமா, கொஞ்சம் லைட்டா. படிக்கிறாப்லையா? ஆமா, ஸ்கூலுக்கு எல்லாம் போகுது சார். ஆனா பேச்சு வராது. அம்மா அப்பா தான் சொல்லுவேன், மத்த வார்த்தைகள்லாம் எதுவுமே வராது சார். ஆனா வெளியில அழைச்சிட்டு போனா சரி, மற்றபடி வீட்டுல இருக்கும்போது நல்லா நார்மலா படிக்கிற மாதிரி இருக்கும் சார். அதை பார்த்தா. சரிங்க மேடம். வெளியில அழைச்சிட்டு போனா கூட ஒரு மாதிரி பய உணர்ச்சி வந்துடும் சார். வெளியில எங்க அழைச்சிட்டு போனாலும் சரி, போறப்ப கத்த ஆரம்பிச்சிரு சார். வரும்போது ஆனா கொஞ்சம் பயமாக வரும். ஓஹோ ஓஹோ. சோ வீட்டுல இருக்கும்போது நார்மலா தான் இருக்காப்ல? நார்மலா இருக்கும் சார். நான் சொல்றதெல்லாம் எல்லாம் புரியும், எல்லாமே புரிஞ்சுது சார். ஆனா வெளியில அழைச்சிட்டு போறப்ப மட்டும் ஒரு மாதிரி பயம் வந்துருது சார். அதுக்கு கத்த ஆரம்பிச்சிருது, ரோட்லயே கத்த ஆரம்பிச்சிருது. எங்க அழைச்சிட்டு போனாலும் சரி, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, ஆட்டோல போனாலும் சரி, இல்ல வண்டியில போனாலும் சரி, எங்க போனாலும் சரி சார். ஓஹோ, சரி சரி சரிங்க மேடம். பயம் வந்துருது. அது தன்னை அறியாம கொஞ்சம் கை நடுங்க ஆரம்பிச்சிருது, ஒரு வேர்க்க ஆரம்பிச்சிருது உள்ளங்கைலாம். ஓஹோ, வெளியில போகும்போது இந்த பயம் வர்றது, கத்துறதுலாம். சரிங்க மேடம், நான் சுவாமிஜிட்ட சொல்றேன். இது சம்பந்தம் ஏதாவது டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? ஏதாவது போய் பார்த்தீங்களா? அதான் மதுரையில மட்டும் காமிச்சிருந்தேன் சார். அப்புறம் காரைக்குடி, அம்மாவோட காரைக்குடி அங்க காமிச்சிருந்தேன். சரி சரி சரி. ஒரு வருஷம் அங்க பார்த்தோம், ஒரு வருஷம் இங்க பார்த்தோம். ஆனா எங்கே பார்த்துமே சரியா வரல சார். சரிங்க மேடம், நான் சுவாமிஜிட்ட சொல்றேன். இது சம்பந்தமா சுவாமிஜிட்ட பரிகாரம் கேட்கலான்னு தான் நான். அதான் இப்ப நீங்க சொன்னீங்க என்ன, இந்த மாதிரி கேட்டுட்டு நாங்க சுவாமிகிட்ட சொல்லுவோம், சுவாமிஜி வந்து பரிகாரம் சொல்லுவாங்க சொன்னீங்கன்னா, அதனால சார் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆமாமா. ஆனா என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உங்க மகளுக்காக, மகிஷாவுக்காக நீங்க எப்படி என்ன பரிகாரம் செய்ய சொல்லி இருப்பாரோ அதை அவர் இன்னைக்கு செய்துவாரு, அவரே செய்துருவாரு. சரி சார். இது விஷயமா உங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவார் வெள்ளிக்கிழமை லைவ்ல வந்து என்ன எப்படிங்கறத. சரிங்களா? நான் வந்து திருச்சிக்கு கூட போகலான்னு இருக்கேன் சார். ஆனா பாப்பா அழைச்சிட்டு போறதா என்ன சார், நேரில் போய் எல்லாம் பாக்கலாம். ஆனா எங்கேயுமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும், எங்க போய் டிராவல் பண்ணாலுமே போறப்ப நல்லா தான். ஆனா ட்ரெயின் விட்டு இறங்கலாம், பஸ் விட்டு இறங்கலாம், வண்டியில இருந்து போனாலும் வண்டி விட்டு இறங்கணும்னே ஒன்று கட்ட ஆரம்பிச்சு சார். சரி சரி சரிங்க. அதனால அழைச்சிட்டு போக முடியாம நான் எங்கேயுமே போறது இல்லை சார், வீட்டுல தான் இருக்கிறது. சரி சரி சரிங்க மேடம், சரிங்க மேடம். இது சம்பந்தமா நான் சொல்றேன், சுவாமிஜிட்ட சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றாருங்கிறத வெள்ளிக்கிழமை பாருங்க. இதுக்கு உண்டான பரிகாரம் என்னவோ அதை சுவாமிஜியை செய்திருவாரு. ஸோ நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இது மாதிரி தெளிவான முறையில் ஒரு பிரச்சனை என்னவோ அதை சொல்லுங்க. இப்போ ஜெயந்தி மேடம் அவங்களோட மகளுக்காக கேட்டிருக்காங்க, 13 வயசு மகளுக்காக. இது என்னங்கிறத சுவாமிஜி சொல்லுவாரு. மற்றவர்கள் பேசும்பொழுது அதை இதுபோல தெளிவான முறையில் கேளுங்க, உங்களோட பிரச்சனை என்னங்கிறத. அதே சமயத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி இன்னைக்கு நீங்க பேசினாலும் பதிவு பண்றதுக்காக மட்டும்தான் அந்த கீழே தெரிகிற மொபைல் நம்பர்ல போன் பண்ண முடியும். மற்றபடி இன்னைக்கு அதில் பேசுறவங்களும் பரிகாரம் சுவாமிஜியை செய்வாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதா, அலுவலகத்துக்கு கேட்கறதா, அந்த நம்பர்ல போன் பண்ணி கேட்கறதா எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதனால அந்த கீழே தெரிகிற மொபைல் நம்பர்கள் வந்து ஒன்லி நீங்க பதிவு பண்றதுக்கு, அவரை பார்ப்பதற்காக மட்டுமே அந்த முன்பதிவு செய்ய வேண்டிய நம்பர் அது. இது தவிர மேல தெரிகிற லேண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி நேரடியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு பேசுறவங்களுக்கு மட்டும், இந்த லைவ்ல பேசுறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யணுமோ, செய்தா சரியாகுமோ அந்த பரிகாரத்தை சுவாமிஜியை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முக்கியமான விஷயம். தெளிவான முறையில் புரிஞ்சுக்கங்க. நீங்க நம்ம நேரலையில இங்கே பேசுனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நாங்க பதிவு செஞ்சு சுவாமிஜி சொல்றோம். உங்களுக்கு நீங்க என்ன பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரமோ அதை சுவாமிஜி செய்திருவாரு. கீழே தெரியுற மொபைல் நம்பர் டைரக்டா நீங்க சுவாமிஜி பாக்குறதுக்கு உண்டான நம்பர். அங்க அதுல சுவாமிஜியும் பேச மாட்டாரு, யாரும் பேச மாட்டாங்க, அவங்களுடைய அலுவலகத்து ஆளுகள் தான் பேசுவாங்க. அவங்க அந்த நம்பர் வந்து நீங்க டைரக்டா போய் பாக்குறதுக்கு முன்பதிவு செஞ்சிருக்கு. அதுல பேசுறவங்களுக்கு பரிகாரம் செய்ய மாட்டாங்க. நீங்க நேரடியா போய் மீட் பண்றதுக்காக மட்டும்தான் மேல தெரியுற லைன் நம்பர்ல நீங்க நம்ம கிட்ட சொல்லலாம். அதே சமயத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி அடிக்கடி அந்த ஒரு விஷயங்களும் நம்ம கிட்ட நிறைய வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியே பல பேருக்கு இருக்கும், ஒரே பிரச்சனையே பல பேருக்கு இருக்கும். ஆனா பரிகாரம் சுவாமிஜி சொல்லும் போது அதே பிரச்சனை நமக்கு இருக்கே, சரி இதே செய்துக்கலாமே அப்படின்ட்டு யாரும் செய்ய வேணாம். யாராருக்கு என்னென்ன பரிகாரம் சுவாமிஜி சொல்றாரோ அவங்களுக்கு மட்டுமே செய்யுங்க. பொதுவான பரிகாரம் சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு சில விஷயங்கள் பொதுவான பரிகாரம் இது எல்லாருமே செய்யலாம்னு, அதை மட்டும் எல்லாருமே செய்யலாம், அதை எல்லாருமே செய்துக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில பிரச்சனை என்னன்னு கேட்கறவங்களுக்கு
அவங்களுக்கு சுவாமிஜி சொல்ற பரிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான். அந்த பரிகாரத்தை வேற யாரும் செய்துடாதீங்க. அப்படி செய்யறதுனா அதுக்கு உண்டான சரியான யூஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. அப்புறம் இந்த நேரலையில பேசும்போது நிறைய பேர் வந்து சுவாமிஜி இருக்கும்போது பேசும்போது சம்பந்தப்பட்ட ஆளை பக்கத்துல வச்சுக்காம டக்குன்னு போன் பண்ணிடுறீங்க. அப்புறம் இல்லைன்னு தான் உங்களுக்கு கிடைச்ச லைனும் வேஸ்டா போயிடுது. அதே சமயத்துல செல்போன்ல பேசுறவங்க சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுங்க. பிரச்சனை உள்ளவங்கள பக்கத்துல வச்சுங்க. கையில பேப்பர் பேனை எடுத்து வச்சுங்க. சுவாமிஜிட்ட கேட்கும்போது என்ன பரிகாரம் எதுக்காக கேட்கறீங்களோ தெளிவான முறையில் ஒரே கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு பரிகாரம் சொல்லுவார். அந்த பரிகாரம் என்னவோ அதை சரியான முறையில் எப்போ செய்யணும், எங்க செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற உங்களோட டவுட் எல்லாம் அப்பவே கேள்வியை கேட்டு பதிவு பண்ணிங்க. ஏன்னா அடுத்த முறை பேசும்போது அதுக்குண்டான இது சொல்ல மாட்டாரு. அதனால அப்பவே நீங்க வாங்கிக்கணும். அதுதான் சுவாமிஜி சொல்லுவார். கேட்கும் போதே தெளிவா கேட்டுங்க. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் பெங்களூர்ல இருந்து. பெங்களூருங்களா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேருங்க சார்? ஜிஎன் மூர்த்தி சார். ஜிஎன் மூர்த்தியா? ஆமா சார். ஜிஎன் மூர்த்தி. பெங்களூர்ல எங்க இருக்கீங்க சார்? சார் நான் இருக்கிறது பிஎம்எல் ஹாஸ்பிட்டல் சார். பிஎம்எல் ஹாஸ்பிட்டல். பிஎல்எம் ஹாஸ்பிட்டலா? பிஇஎம்எல் ஃபேக்டரி இருக்குது. ஓ, பிஎம்எல் ஹாஸ்பிட்டலாண்டியா? ஆமா சார். சரிங்க சார். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், நான் லைன் கிடைக்கல. நான் 4-5 நாள் ட்ரை பண்ணிருந்தேன். ஓஹோ, எவ்வளவு நாளா ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கீங்க சார்? ஜஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு 2 days பார்த்தேன் சார். இப்போ ஒரு 3 days பார்த்துருந்தேன் சார் இந்த வீக்ல. சரி சரி சரிங்க சார். லைன் கிடைக்கல. இப்போ கிடைச்சி சார். அதனாலதான் பேசினேன் சார். எனக்கு பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு சார். எல்லாம் என்ன பண்றீங்க சார்? நீங்க பிசினஸ் பண்றீங்களா? வியாபாரம் செய்யணும் சார். சில்லறை கடை, பேக்கரி எல்லாம் இருக்குது. பேக்கரியா? பேக்கரி இருக்குது, சில்லறை கடை சார், மளிகை கடை. ஓ, மளிகை கடை இருக்கு. 2 இருக்குது. ஆனா லாஸா இருக்கு சார். எல்லாம் லாஸா இருக்குது. கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் லாஸா இருக்குது. கடமா இருக்குது. வீட்டுல கூட நிம்மதி இல்ல சார். அதனாலதான் பாபா கிட்ட பரிகாரம் கேட்கலான்ட்டு போன் பண்ணிருக்கிறேன் சார். சரிங்க சார். வீட்டுல நிம்மதி இல்ல, வியாபாரம் வந்து நஷ்டமா இருக்கு. நஷ்டமா இருக்கு சார். ரொம்ப நஷ்டமா இருக்குது. சரிங்க சார். சரிங்க சார். பெங்களூர் போய் சார் இல்ல பெங்களூரா நீங்க? சார் நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பெங்களூர் தான் சார். பெங்களூர். இந்த கடை ஆரம்பிச்சு அது மாதிரி ஏதாவது இந்த கடை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கு? நாங்க ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு சார். டிவி வேல்யூ மட்டும் கம்மி பண்ணீங்க சார். 8 வருஷம் ஆகுது. அதே இடத்துல வச்சிருக்கீங்களா கடையை? ஆமா சார், அதே இடத்துல தான் இருக்கு சார். சரி சரி சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நான் இதை சுவாமிஜி சொல்றேன். நீங்க என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை வந்து சுவாமிஜியே செய்துருவாரு. இதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்துருவாரு. விஷயத்தை வந்து எப்படி என்னன்றத வெள்ளிக்கிழமை அவரே பேசுவார். சரிங்களா? லைவ்ல என்ன விஷயம் சொல்லுவாரு. ஸோ அதான் முக்கியமான விஷயம். அதனால நீங்க என்ன பரிகாரம் செய்யணுமோ அந்த பிரச்சனை தர்றதுக்கு அவரே பண்ணிடுவார். ஒன்றும் இந்த ஒரு விஷயம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மக்கள் பேசுற எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு பேசுறவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான பரிகாரத்தை நானே செய்திருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், இன்னைக்கு கிடைச்சவங்க லைன்ல கிடைச்சவங்க எல்லாருமே வந்து பிரச்சனையில சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவரோட அப்பாவுக்காக கேட்க வந்தாரு. அது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே சமயத்துல இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். ஒவ்வொரு நேரலையுமே நீங்க சரியான முறையில பயன்படுத்திங்கன்னா நீங்க தெளிவான முறையில கேள்வி கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்க பக்கத்துல வச்சுங்க. சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கையில பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. தெளிவான முறையில கேள்வி கேட்டு என்ன பரிகாரமோ அதை பார்த்துடுங்க. சுவாமிஜியை ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி சென்னையில சந்திக்கலாம். சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் செகண்டரி பஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகரம் மெயின் ரோடு, நம்பர் 134 ஈஸ்வரிலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில சந்திக்கலாம். திருச்சி பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். டிஎஸ் சோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்த மோட்டர்ல. எந்த இடத்துல நீங்க சுவாமிஜி சந்திக்கிறதாலும் கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். திரும்ப விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுன்னா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பியும் ஓடவும் முடியாது. ஊருக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆடணுன்ட்டு போனால் என்னத்தை ஜாய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும்.
இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொச்சு தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணமாகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு எழுந்திரிச்சா அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் இருந்து சொன்னால் ஒரே தும்மலாக வருது. நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு, நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னோட பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு, 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டாகிருக்குன்னா. அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜிக்கிட்ட நான் நேரமாக பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிகிட்ட வாங்க.